யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்னோட மனசு, என்னோட விதி, என்னோட டெஸ்டினி யாரு எனக்கு ஏத்த பொண்ணுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. இவ்வளவு சீக்கிரமா சொல்லிட்டீங்க. இவ உண்மையாவே வந்திருக்காளா இல்ல என்னோட மனப்பிராந்தியா? நீ நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன உளறிட்டு இருக்க? நேத்து பெட்ஷீட் குள்ள வந்து இன்னைக்கு பாத்ரூம் குள்ள வந்துட்டேன். நான் ஆக்சுவலி இங்க எதுக்கு வந்தேன்னா அததான் நானும் கேக்குறேன். எதுக்கு வந்த? ஓகே, உண்மைய சொல்ல முடியலன்னு தலைய திருப்பிக்கிறியா? நான் உண்மை சொல்றதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உண்மை பாக்குறதுக்கு தான் இப்ப பிரச்சனையா இருக்கு. அப்படியா? எந்த உண்மைய நீ பார்க்க விரும்பல? எந்த உண்மையா? நான் உங்களோட உண்மைய. எந்த உண்மை? நீ திரும்பி பார்க்காத, அப்படியே இரு. என்ன பண்றீங்க? மாட்டிக்கிச்சு, நீ திரும்பாத, அப்படியே இரு. உண்மை மறந்துச்சு. அப்படி பார்க்க வேண்டியது அவசியமா? நீ இந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? ஐ மீன் பாத்ரூம்ல. நானா ஒண்ணு இங்க வரல. என்ன அனுப்பி வச்சா? யார் அனுப்புனாங்க? பாட்டிதான். என்ன சொல்லி அனுப்புனாங்க? அபி குளிக்க போறான், அவன் எப்படி குளிக்கிறான்னு பாருனா. என்ன? அவங்க என்ன இங்க போக சொன்னாங்க. ஆனா இப்படி எல்லாம் ஒண்ணு சொல்லல. அப்புறம் வேற என்ன சொன்னாங்க? அவன் கை முதுகு வரைக்கும் போகாது, அவனுக்கு சோப்பு தேய்ச்சி விடுங்க. என்ன? அப்புறம் அவங்களுக்கு ஒரு வேலை இருந்துச்சு. அந்த வேலையை தான் என்ன அனுப்புனாங்க. அவங்களுக்கு அது வேணும். என்ன வேணும்? அது ஷாம்புவா? இல்ல. கண்டிஷனரா? இல்ல. டையா? ஸ்ப்ரேயா? பெர்ஃப்யூம் ஸ்ப்ரேயா? ஒரு நிமிஷம் இருங்க, என்ன நர்வஸ் ஆக்குறீங்க. இங்க பாருங்க, இந்த பாட்டி கால்ல சுளுக்கு பிடிச்சிருக்கு. அந்த சுளுக்குக்கு தான் எனக்கு ஸ்ப்ரே வேணும். அந்த ஸ்ப்ரேக்காக நீ என் பாத்ரூம் குள்ள வந்திருக்க. நாக் பண்ணிட்டு வந்திருக்க வேண்டியதானே? அது கரெக்ட் தான். ஆனா வந்துட்டல, தேடி எடுத்துட்டு போயிடுறேனே. எடுத்துட்டு போறேன்னா என்ன அர்த்தம்? ஏய், நான் முதல்ல குளிக்கணும், நீ வெளியே போ. சரி போறேன். அந்த மெடிசன் பாக்ஸ் அங்க வச்சிட்டு அதை எடுத்துட்டு போயிடுறேன். என்னோட டவல் அவுந்துருச்சுனா என்னோட மானமே போய்டும். நீ முதல்ல எடுத்து போ. ஆனா இந்த பாட்டிக்கு இப்ப அது உடனே தேவை. உங்களுக்கு தேவைனா நீ எதுக்கு வந்த? அவங்களே இங்க அனுப்ப, நான் உங்களுக்கு ஸ்ப்ரே கொடுக்கறேன். அவங்களுக்கு வலிக்குதா? நீங்க முதல்ல என்ன போக விடுங்க. வலிக்குதா? எனக்கு ஏன் எப்பவுமே இப்படி நடந்துட்டு இருக்கோம்? இவனை நான் தூரமா அனுப்பிட்டே இருக்கேன், ஆனா இவன் எனக்கு இன்னும் க்ளோஸ் ஆயிட்டே இருக்கான். நான் எப்போ உங்களை நெருங்கி வந்துகிட்டே இருக்கேன், ஆனா எப்போ உங்க கூடவே இருக்கணும்னு என்னால உங்ககிட்ட சொல்ல முடியல. என்னாச்சு? என் கால் திரும்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏய், ஜாகிரதையா இருக்கணும்னு தெரியாதா? இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. கால் வலியில துடிச்சிட்டு இருக்கேன். இப்ப இந்த பேச்சு தேவையா? வலிக்குதா? எங்க வலிக்குது? இதோ இங்க. சரி, ஓகே, அப்படியே இரு. காலை காட்டு. இரு. இங்க வலிக்குதா? இல்ல. இங்க இல்ல. இங்க வலிக்குதா? இல்ல. இங்க அங்கதான். நீ கத்துறத கொஞ்சம் நிறுத்துறியா? சாரி. ஒன்னும் இல்ல, கொஞ்சம் வலிக்கும், அப்புறம் சரியா போயிடும். இரு. இங்க பாரு, இப்போ நான் உன் காலுக்கு மசாஜ் பண்ணி விட போறேன். என்ன தப்பா நினைக்காத.
இந்த பாரு, எப்படி சுருக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, நான் மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் அது பறந்து போயிடும். ம், டென்ஷன் ஆகாத. இப்போ எப்படி இருக்கு சொல்லு? கொஞ்சம் பெட்டரா இருக்கா? சரியாயிடுச்சு. ஓகே, அப்புறம் என்ன? அதான் சரியாயிடுச்சுல, டைம் பாஸா பண்ற. யாராவது வரதுக்கு முன்னாடி முதல்ல கிளம்பு. தேங்க்யூ. அம்மா பிரக்யா, ஆமா, உன்னோட வாய்ஸ்க்கு சடனா என்னாச்சு? பாட்டியா? நான் தான் சொன்னேன்ல, என்ன மருந்து எடுத்துட்டு போக விடுங்கன்னு. ஆனா நீங்க ஷூ, எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க? பாட்டி இப்ப நம்ம ரெண்டு பேரையும் இந்த பாத்ரூம்ல பார்த்தாங்கன்னா என்ன பத்தி என்ன நினைப்பாங்கன்னு அப்ப தெரியுமா? என்ன பத்தி பாட்டி எதுவும் யோசிக்க மாட்டாங்கன்னு வாயை சொல்றீங்களா? மூடு. சீ, எதுவும் பேசாத, மூச்சு கூட விடாத. சரி, இப்ப நான் என்ன பண்றது? நான் போய் ஏதோ ஒன்று பண்றேன். அட, அவ போயிட்டான்னு நினைக்கிறேன். நீ உள்ள இருக்கியா? அபி, நீ உள்ள இருக்கியாப்பா? இல்ல பாட்டி. இல்லையா? இங்கதான் இருக்கேன். நீ குளிச்சிட்டு இருக்கியா? இல்ல, துவைச்சிட்டு இருக்கேன். பாட்டி, பாத்ரூம்ல குளிக்காம வேற என்ன செய்வேன்? இல்லப்பா, நான் ஏன் கேட்டேன்னா, பிரக்யா எங்கேயாவது பாத்தியா? பார்த்தனே, இங்கதான் இருக்கா. என்ன பாட்டி, நீங்க ஜோக்க புரிஞ்சுக்கணும். இட்ஸ் a ஜோக். நான் சும்மா சொன்னேன். அவ இங்க இருந்தானா நான் அவளை பாத்திருப்பேன்ல பாட்டி. இல்ல, நான் ஏன் கேட்டேன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ உன் ரூமுக்கு தான் வந்தா. நான் அவகிட்ட பெயின் கில்லர் ரிலீஃப்காக ஸ்ப்ரே எடுத்துட்டு வர சொன்னேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ வந்தா. கிச்சன். அது சரியா சொல்ல வேண்டியதானே? என்ன சொல்லணும்? கிச்சனுக்கு போயிருப்பா பாட்டி. கிச்சனுக்கு எதுக்கு போனா? சரக்கு குடிக்க போயிருக்கா. என்ன சரக்கு எடுத்துட்டு வர? காஃபி பாட்டி. ஆப்வியஸ்லி அவ கிச்சனுக்கு போயிருக்கானா எனக்காக காஃபி எடுத்துட்டு வர போயிருப்பா. வேற எதுக்கு போவா கிச்சனுக்கு? சரி, அவ வந்தானா அவகிட்ட சொல்லிடு, எனக்கு அந்த ஸ்ப்ரே கிடைச்சிருச்சு. இல்லன்னா பாவம், அவ அங்க எங்கன்னு தேடுவாள்ல. சொல்லிடுறேன் பாட்டி. Thank God. அபி, நீதான் பேசுனியா? உனக்கு பைத்தியமான யார் வாய் திறக்க சொன்னா? ஆமா பாட்டி, நான் தான் பேசுறேன். ஆனா எனக்கு அது பிரக்யா குரலாட்டம் இருந்துச்சு. இல்ல பாட்டி, பக்கத்துல தண்ணி ஜில்லுன்னு இருந்துச்சு. நான் இப்போ அதுல கைய வச்சேனா அதனால வாய்ஸ் தின் ஆயிடுச்சு. அதான் நான் பேசுறது உங்களுக்கு அப்படி கேட்டிருக்கோம். ஆனா அது நான் தான். Thank God. ஆனா நீ சில் தண்ணியில எதுக்கா குளிச்சிட்டு இருக்க? சுடு தண்ணியில குளிக்க வேண்டியதானே? உடம்பு சரியில்லாம போயிட போகுது. அடுத்த தடவை கேஸ் மேல தண்ணிய வச்சு அதுலயே உட்கார்ந்துடுறேன் பாட்டி. நீங்க போங்களேன். ஓகே, பாய். பாய் பாய். என்ன ஒட்டு கேட்டுட்டு இருக்க? கிரானிக்கு ஸ்ப்ரே கிடைச்சிருச்சு. பாட்டி கூட போயிட்டாங்க. நீ என்னோட பாத்ரூம்ல என்ன பண்ற? ஏய், தண்ணியில விழ போறியா? இல்ல வேற யாராவது வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? அப்போ போய் எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க? ப்ளீஸ். குண்டுச்சி. என்னங்க? என்ன? இப்போ நீ சொன்னியே, அத மறுபடியும் சொல்லு. சொல்லுங்க. வாவ், அப்படி சொல்லும் போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நீ உன் வாயில இருந்து கவிதை பொங்கி வார்த்தைகளா வர மாதிரி இருக்கு. சரி, நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்? எதுக்கு கூப்பிட்டீங்க? அது நேத்து நீ
ஒரு கார்டு என் ரூம்ல வச்சிருந்தல, அதை எழுதுனது நீதானா? எனக்கு தெரியாது. தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? அந்த கார்டை நீதானே எழுதுன, நீதானே என் ரூம்குள்ள வச்ச. அதுல நீ எழுதுனது எல்லாமே உண்மைதானா? ஆக்சுவலி நான் திரும்பி இல்ல, என்ன பார்த்துக்கிட்டே சொல்லு. நீங்க என் பதில கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் நீ சொல்ற பதில உன் கண்ணுல பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் உங்ககிட்ட அந்த கார்டுல எழுதியிருக்கிறது எல்லாமே உண்மைன்னு சொன்னா பதிலுக்கு நீங்க என்ன எழுதுவீங்க? பதிலுக்கு நான் என்ன எழுதுவேன்னா, நான் உன்னை அபி அபி இது நீயா? மறுபடியும் போச்சு. அபி அபி எங்க இருக்க நீ? போச்சு. தனு தனு இப்போ ரூமுக்கு எதுக்கு வந்தா? இவ சரியான கேடி. பாட்டி வந்தப்போ பார்த்திருந்தாலும் திட்டிருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா இவளுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது தெரிஞ்சது, இவனை கொன்னாலும் கொன்னுடுவா. நேத்து தான் கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தினேன். ஏன்னா அவளை விட நான் உனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுக்கறேன்னு அவளுக்கு தோணுது. என்ன சொன்னீங்க? அவளை விட அதிகமா இம்பார்ட்டன்ஸ் உனக்கு தான் கொடுக்கறேன். அவளுக்கு ஏன் அப்படி தோணுது? ஏன் அப்படி தோணுதுன்னா, அவ சொல்றது உண்மைதானே. அவளை விட அதிகமா நான் உனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தரேன். ஏன் ஏன், எதுக்கு, எப்படி, இதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அதை சொல்லு. ஏன் எல்லாம் கேட்காத. அபி அபி நீ உள்ள இருக்கியா? அபி நான் உனக்காக என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாரு. நீ நம்ம கல்யாணத்துக்கு போட்டுக்க வேண்டிய Dress. ஆக்சுவலி டிசைனருடைய ஷோரூம்ல இருந்து அவரோட அசிஸ்டன்ட் இத கொண்டு வந்து கொடுத்தான். ஒரு ட்ரையல் பார்த்து சரியா இருக்கா இல்லையான்னு நீ சொல்லிடு. செக் பண்ணிட்டு நானே ரிட்டர்ன் கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். இந்த Dressல நீ எவ்வளவு அழகா இருக்கன்னு நான் பார்த்தே ஆகணும். அதனால சீக்கிரமா வெளியில வந்து இத ட்ரை பண்ணு. ஐயோ, இவ என்ன வெளியே கூப்பிடுறா. இப்ப நான் என்ன பண்றது? 1 செகண்ட். அபி இந்த ஷேர்வானிய பார்த்ததுல இருந்து நான் எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கேன் தெரியுமா? அப்ப ஏன் கல்யாண Dress வந்து அதை பார்த்து நான் எவ்வளவு எக்ஸைட் ஆவேன்ல. அபி இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் நான் உன்னோட இங்க இதே ரூம்ல தான் இருக்க போறேன். நான் மிஸ் தனுல இருந்து மிஸ்ஸஸ் அபி ஆக போறேன். ஸ்டாருடைய வைஃப் ஆக போறேன். ஓ மை காட். என்னவா? என்னோ ஃபாரின்ல இருந்து ஸ்பெஷலா டிசைன் பண்ணி கொண்டு வந்த மாதிரி ஃபீல் பண்றா. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் நம்மள பத்தி தான் பேச போறாங்க. மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், மீடியா எல்லாத்துலயும். And you know what? நான் நம்ம ஹனிமூனுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணிட்டேன். I am so happy. அந்த நாளுக்காக என்னால வெயிட் பண்ணவே முடியல. எப்ப நீ எனக்கு தாலி கட்டுவ, எப்ப என்ன உன் வைஃப் ஆக்கிப்ப, நம்ம வாழ்க்கையை நாம எப்ப ஆரம்பிக்க போறோம்? அபி அதெல்லாம் நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. உன்னை எப்பவே கல்யாணம் பண்ணிக்கணும் போல இருக்கு அபி. எனக்கு தெரியும் இது பாசிபிள் இல்ல. சரி ஓகே, நீ முதல்ல வெளியில வந்து இந்த ஷேர்வானியை ட்ரை பண்ணி பாரு. இப்போதைக்கு நான் உன்னை இந்த Dressல பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். கம். இப்ப என்ன பண்றது? ஆனா நான் வெளியே போய் தான் ஆகணும். ஆனா நான் வெளியே போறேன்னா அவ உன்னை பாத்துருவாளே. ஒரு நிமிஷம், நீங்க என்ன பண்றீங்கன்னா வெளியில போய் ஏதாவது சொல்லி தன்னுமா இந்த ரூமை விட்டு வெளியே அனுப்பிடுங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் நானும் சைலண்டா இந்த இடத்தை விட்டு வெளியே போயிடுறேன். பக்காவா? பக்கா. சரி கேளு, நான் இப்ப வெளியே போறேன். பாட்டி வெளியே வந்தா கூட நீ வெளியே வர. நீங்க போங்க. உங்க அம்மாவே வந்தாலும் கூட நீ தயவு செஞ்சு வெளியே வந்துடாத. நான் வர மாட்டேன். நீங்க போங்க முதல்ல. பிரக்யா, பிரக்யா நீ தான் உள்ள இருக்கியா? இப்ப என்ன பண்றது? அவுட். நீங்க கோவப்படாதீங்க. உந்து வாயா இல்ல சைரனா? என்ன பண்ணணுமோ நீயே பண்ணு. நான் என்ன பண்ணணும்? பிரக்யா நீ உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? அபியோட பாத்ரூம்குள்ள நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பாட்டி வந்தப்ப நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. சோ இப்ப நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவகிட்ட நீ கை கழுவ வந்தன்னு சொல்ல. கரெக்ட். கை கழுவ வந்தேன். கை கழுவ
கழுவ வந்தனா வாட் யூ மீன்? இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, இவ்வளவு ரூம்ஸ் இருக்கு, எல்லா ரூம்ஸ்லயும் பாத்ரூம் இருக்கு, கெஸ்ட் ரூம்ல கூட பாத்ரூம் இருக்கு. நீ அபியோட ரூம்ல அபியோட பாத்ரூம்க்குள்ள ஏன் போன? கெஸ்ட் ரூம்ல இருக்கிற பாத்ரூம்ல தண்ணி வரலன்னு சொல்லு. கெஸ்ட் ரூம்ல இருக்கிற பாத்ரூம்ல தண்ணி வர மாட்டேங்குது. இத பாரு பிரக்யா, என்ன முட்டாள் ஆக்கணும்னு மட்டும் நீ நினைக்கவே நினைக்காத சொல்லிட்டேன். அபி கூட க்ளோஸ் ஆகணும்னா நீ அபியோட ரூமுக்கும் அவன் பாத்ரூம்குள்ளேயும் போயிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏதோ சந்தர்ப்பத்துல அவன் உன்னை ஹக் பண்ணிட்டு அவன் உனக்கு சொந்தமாயிடுவான்னு நினைக்கிறியா? அவன் லைஃப்ல எல்லாரையும் விட அவன் முக்கியமா ஒன்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறியா? உன்னை அவன் லவ் பண்றா, உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு கனவு கண்டுட்டு இருக்கியா? யூ மை ஃபுட். அவன் லைஃப்ல எல்லாரையும் விட முக்கியமா நினைக்கிறது என்ன மட்டும்தான், நீ இல்ல. நீ ஜஸ்ட் ஒரு செக்ரட்டரி மட்டும்தான். அபி உனக்காக என்ன வேணா பண்ணுவான் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்கியா? அதை முதல்ல நிறுத்து. எங்க 2 பேருக்கும் மேரேஜ் முடிஞ்சதும் உன் கதை மொத்தமா முடிஞ்சிரும். அவன் உன்னை ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டான். அண்ட் ஐ அம் ஷூர் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் உன்னோட சகவாசமே அவனுக்கு இல்லாம நான் பண்ணுவேன். You know பிரக்யா, நான் உன்னை வார்ன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது மரியாதையா நான் சொல்றது கேளு. உன்னை நீ காப்பாத்திக்கணும்னா இனிமே அபி கிட்ட இருந்து டிஸ்டன்ஸா மெயின்டைன் பண்ணு. இத பாரு, நீ அபியோட லைஃப்ல இருக்கிறது மட்டும் இல்ல, அவன் வாயால உன் பேர் அவன் சொல்றது கூட எனக்கு பிடிக்கல. இப்ப நீ உள்ள இருந்து வெளியில வர போறியா இல்லையா? குணச்சி, நான் சொல்றத கேளு. நீ அப்செட் ஆகாத. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ அப்செட்டா இருந்தனா எனக்கு கூட ஒரு மாதிரியா இருக்கும். தனு பேசினதை நீ மனசுல வச்சுக்காத. அவ அப்படி பேசிருக்க கூடாது. அவ அப்படி பேசினதுக்கு நான் உன்கிட்ட காதை பிடிச்சி மன்னிப்பு கேட்டு. நீங்க ப்ளீஸ் மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க. இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. நீ அப்படி சொன்னா ஒத்துக்க மாட்டேன். நீ ஜென்யூனா என்ன பார்த்து சிரிக்கணும். இந்த பிரக்யா கிட்ட கத்தி கத்தி என்னோட மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதுவும் இந்த அபி எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இத பாரு, நீ என்கிட்ட பேசுறவள வச்சுக்காத. நீ தேவையில்லாம எதுக்கு அபியை இப்படி கத்திக்கிட்டு இருக்க? உன்னோட குரல் கீழே வரைக்கும் கேக்குது. ஆமா, நான் இப்ப அபிய கத்துனேன். அப்ப இவ்வளவு சத்தமா யார்கிட்ட பேசிட்டு இருந்த நீ? உங்களோட ஜால்ரா இருக்காளே அந்த பிரக்யா கிட்டதான். பிரக்யா கிட்டயா? எங்க இருக்கா பிரக்யா? இங்க யாருமே இல்லையே. அப்படி கேளுங்க பாட்டி, அவ பெட்ரூம்ல இருந்து இப்ப பாத்ரூம் குள்ளேயே போயிட்டா. அதான் நான் அவளை கத்திக்கிட்டு இருந்தேன். பாத்ரூம்ல இருக்கிறது அபி. அபி உண்மை என்னங்கிறத பாக்குறியா? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. தட்ஸ் லைக் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். இது பாரு, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் எனக்கு பிடிக்கும். இது பாரு, உன்னை சிரிக்க வைக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய வழி இருக்கு. நான் உன்னோட ஃபேவரட் பாட்டை பாடினேன்னு வை, நீ உடனே சிரிக்க ஆரம்பிச்சிருவேன். ஆனா வெளியே ஆளுங்க இருக்கிறதுனால தான் நான் யோசிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கன்சர்வேட்டிவா இருக்கேன். ஓகேவா? உண்மை கூட ஒருத்தங்களை சிரிக்க வைக்கணும்னு எனக்கு இப்பதான் தெரியுது. நீங்க மட்டும் என்ன இப்படி பாத்துக்கலன்னா நான் தினமும் இந்த வீட்டுல சோகமா தான் இருந்திருப்பேன். இந்த 7 நாள்ல நான் ஏதோ ஒண்ணு பண்ணி தனுவுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆகாம தடுத்துருவேன்.